Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss about chapter 7 in computer science, chapter name Python functions. We already discussed a few topics in last videos. Let's see the remaining topics right now. Next topic பார்த்தீங்கன்னா library functions. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்கல் பர்பஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படின்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்ன அப்படின்றது, தட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட். இதில் ஏபிஎஸ் என்ற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணோம் அப்படின்றது, நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவை அப்சல்யூட்டிவ் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும் ஏபிஎஸ்ன்றது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 20 வேல்யூ கொடுத்துருக்கோம், ஒய்க்கு -23.2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பிரிண்ட் எக்ஸ், அதாவது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எக்ஸ் ஈக்குவல்னும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல்ன்றது பிரிண்ட் ஆகும். ஏபிஎஸ் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ்னுடைய வேல்யூ 20 போது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏபிஎஸ்ன்றது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அப்சல்யூட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 20ன்றது அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒய் சிங்கிள் கோட்ஸில் இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏபிஎஸ்ல ஒய்ன்னு கொடுத்துருக்கோம், ஒய்யில் -23.2ன்னு இருக்குது. ஸோ இதனுடைய அப்சல்யூட்டிவ் வேல்யூ இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஏபிஎஸ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், ஓஆர்டி. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேரக்டர், அதாவது யூனிகோட் கேரக்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு ஆஸ்கினா நமக்கு என்னன்றது ஆல்ரெடி படிச்சிருப்போம் 11லே. ஸோ கேபிட்டல் ஏவுக்கு வந்து 65ல் ஸ்டார்ட் பண்ணி 92 வரைக்கும் இசட் வரைக்கும் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் ஏ, டி ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஏ. ஸோ ஓஆர்டி சின்னும் போது சியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. ஏனுடைய ஆஸ்கி கோடை ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ ஏனுடைய ஆஸ்கி கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97. அப்போ சி ஈக்குவல் டு 97ன்றது வரும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஏனுடைய ஆஸ்கி கோடை இங்கே பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் பை யூஸிங் ஓஆர்டி லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ ஏவுக்கான ஆஸ்கி கோடை பிரிண்ட் பண்ணோம், அதாவது கேபிட்டல் ஏவுக்கான ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா 65. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிஹெச்ஆர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கான ரிவர்ஸ் தான் சிஹெச்ஏஆர். அதாவது நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூக்கான கேரக்டரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே 65 கொடுத்துருங்கன்னா 65னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஏனுடைய ஆஸ்கி கோட் 65, டேரெக்டாக 65 கொடுத்தோன்னா இங்கே ஏன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 43ன்னு கொடுத்துருக்காங்க டியில். அப்போ டியை பிரிண்ட் பண்ணோன்னா 43ல் என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸை பிரிண்ட் ஆகும். அதாவது ப்ளஸ் என்ற சிம்பிளுக்கான ஆஸ்கி கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43. ஸோ 43 பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிஐஎன். இந்த பைனரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம எக்ஸ்ன்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஒய்ன்ற வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் பைனரியாக பிரிண்ட் பண்ணணும்னா பிஐஎன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அதாவது 15 பைனரி நம்பர் பார்த்தீங்கன்னா 4 1s வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0b அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது இந்த 4 1ன்றது பார்த்தீங்கன்னா 15 பைனரி நம்பர்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 0 சேர்த்து, அதாவது 0வையும் பியும் சேர்த்து உங்களுக்கு பைனரி நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 101 பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100101. ஸோ இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரிஃபிக்ஸில் இது ஒரு பைனரி நம்பருன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 0b அப்படின்றத சேர்த்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிஐஎன் ஃபங்க்ஷனுடைய கான்செப்டு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் என்ற ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன் த ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்ன டைப்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் எஸ். இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், ஒயில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்ல பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரூ ஃபால்ஸ்னால் நமக்கு தெரியும், 0 1ன்றது பூலியன் வேல்யூஸ். ஸோ இங்கே எஸ்ல வந்து நம்ம வந்து பூலியன் டைப்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ
எக்ஸ்னுடைய டைப்பை நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது டைப் எக்ஸ்ன்னும் போது எக்ஸ்னுடைய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைப் ஒய் என்ன டைப் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரிங் டைப், அதாவது கேரக்டர்ஸ். ஸோ எஸ்டிஆர்ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எஸ்னுடைய டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூலியன், அதாவது ட்ரூ ஃபால்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பூலியன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூல் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டைப்பு. நெக்ஸ்ட் ஐடி. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ மெமரியில் எந்த அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம ஐடின்ற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே பாருங்கள், 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15ன்றதை ஸ்டோர் பண்ணுறோம், ஒய்யில் வந்து ஏன்றதை ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஐடி எக்ஸ்ன்னும் போது ஸோ அந்த வேல்யூ, அதாவது 15ன்ற வேல்யூ மெமரியில் எந்த அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகே, அதே மாதிரி ஒயில் நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூ எந்த அட்ரஸில் போயிட்டு மெமரியில் ஸ்டோர் ஆகுதோ அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த 2 அட்ரஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ இதே வராது, உங்களுக்கு வேறு அட்ரஸ் வரும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரியை பொறுத்து மாறும். ஓகே, நெக்ஸ்ட் மின்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மின்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். மை லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். 21, 76, 98, 23. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம மின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மின்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வேரியபிள் கொடுத்துருக்கோம் மை லிஸ்ட். இந்த மை லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்குது. அந்த 4 வேல்யூஸில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றதை ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸில் இருக்கிறதுனால மினிமம் ஆஃப் மை லிஸ்ட்டு கோலன்றது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாவது மை லிஸ்ட்டுன்ற வேரியபிள் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ 21ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணி காமிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸ், அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸில் எது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மேக்ஸு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மு. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். சம்முன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலாக அதனுடைய சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், மை லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் உங்களுக்கு 4 நம்பர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த 4 நம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம சம்முன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த சம்முன்ற கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணி நமக்கு இங்கே அதனுடைய சம்மை பிரிண்ட் பண்ண வைக்கும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சம் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூவை என்ன ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண வைக்கலாம் பை யூஸிங் திஸ் ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ அந்த ஃபார்மேட்டை கொடுக்கணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். எக்ஸ் ஈக்குவல் டு 14, அதாவது எக்ஸில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஒய்ன்றதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இங்கே பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது சிங்கிள் கோர்ஸில் இல்லை டபுள் கோர்ஸில் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா எக்ஸ் வேல்யூ இன் பைனரின்றதை இங்கே உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ், அதாவது வேல்யூ 14ன்ற வேல்யூவை வந்து பைனரியில் பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது 14னுடைய பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 14னுடைய பைனரி நம்பர். ஸோ நம்ம வேல்யூவை, அதாவது 14ன்ற வேல்யூவை பைனரியில் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபார்மேட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனை பாருங்கள். இதில் ஒய் வேல்யூ இன் ஆக்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸில் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 25. ஓன்னும் போது பார்த்தீங்கன்னா ஆக்டல். இங்கே பின்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா பைனரி, இங்கே ஓன்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டல்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது 25ன்ற வேல்யூவை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அப்போ 25னுடைய ஆக்டல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31ன்றதை இங்கே பிரிண்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் print சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா y வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் அப்படின்றது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒயில் இருக்க வேல்யூவை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக பிரிண்ட் பண்ண வைக்கிறோம், அதாவது டெசிமல் வேல்யூவாக பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ். ஸோ 25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த வே டு யூஸ் த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற டெசிமல் வேல்யூஸை ஓகே ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது லுக் அட் திஸ், இங்கே 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் இசட். இந்த மூணுத்துலேயுமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூஸை ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு எக்ஸ்ன்னும் போது எக்ஸில் பார்த்தீங்கன்னா 17.9 இருக்குது. அதாவது 17.5க்கு மேலே வந்தாலுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை 18ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும், 18ன்ற பிரிண்ட் பண்ணும். இங்கே நெக்ஸ்ட்டு ஒய்யை ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஒய்யில் பார்த்தீங்கன்னா 22.2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து 22ன்றதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இசட்டில் பாருங்கள் -18.3. ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ன்றது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன்ஸில் செகண்ட் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see this சேம் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா n1ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி 17.89 அப்படின்றத ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், n1ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி 17.89ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் 17 கூட எத்தனை டிஜிட்ஸ் வரணும் அப்படின்னா 0 டிஜிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 அதுக்கப்புறம் எந்த டிஜிட்ஸும் வரக்கூடாது. அப்போ 0ன்றது மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, 8ன்றது பிரிண்ட் ஆகாது, 8 9ன்றது பிரிண்ட் ஆகாது, 0ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரவுண்டில் பாருங்கள் n1, 1ன்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா n1ல் இருக்க வேல்யூஸு டெசிமல் வேல்யூஸ் 1 டிஜிட்ஸில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ 17, 8க்கு அப்புறம் 9 இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து 9ன்னு சொல்லுவோம். ஸோ 9ன்றது பிரிண்ட் ஆகும், 17.9ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரவுண்டு n1உடைய வேல்யூ 17.89. ஸோ இப்போ இது எத்தனை டிஜிட்ஸில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து டெசிமல் வேல்யூஸ் 2 டிஜிட்ஸில் பிரிண்ட் பண்ணோம். அப்போ 17.89ன்றது உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், பவர். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற 2 வேல்யூஸை உங்களுக்கு பவர் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். தட் இஸ் அ கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஏன்றதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், பின்றதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலி நம்ம இங்கே 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏவில் 5, பியில் வந்து 2, சியில் வந்து 3.0. இப்போ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பவர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். பவருக்குள்ளே a, bன்னும் போது a பவர் ஆஃப் bன்றதை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ 5 பவர் ஆஃப் 2ன்னும் போது உங்களுக்கு தெரியும் 5 × 5 25 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் a, c என்னும் போது ஏனுடைய வேல்யூ 5, cனுடைய வேல்யூ 3. a பவர் 3ன்றது மீனிங் அப்போ 5 × 5 × 5 நமக்கு 125 வரும். ஸோ இங்கே சீனுடைய வேல்யூ டெசிமல்ன்றதுனால உங்களுக்கு 125.0 அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிண்ட்டு பவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டேரெக்டாக கொடுக்காம ஏவும் பியும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பவர் வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, பினுடைய வேல்யூ நமக்கு வந்து 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 பவர் ஆஃப் 3 அப்படின்னும் போது நமக்கு வந்து 343ன்றது நமக்கு ரிசல்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் பார்த்தா நம்ம வந்து இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனுக்கு math.floor அப்படின்றது யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸு ஒய் இசட். ஒவ்வொரு வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 26.7, -26.7, -23.2. ஸோ இந்த math.floor ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டிஜர், அதாவது லார்ஜஸ்ட் இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பட் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸில் கொடுத்துருக்க வேல்யூவை விட சின்னதாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, லெட்ஸ் see this எக்ஸாம்பிள்.
xy zன்னு 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே பிரிண்ட் math டாட் ஃப்ளோர் எக்ஸ்ன்னும் போது ஸோ இட் ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ. ஓகே, அதாவது எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுல லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 26.7 விட ஸ்மாலராக இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இன்டீஜர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை விட ஸ்மாலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 26, 25, 24, 23, 22 அந்த மாதிரி நிறைய ஸ்மாலர் வேல்யூ இருக்குது. பட் அதுலேயே வந்து ஹையஸ்ட் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அதில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. அந்த 26 ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் y மைனஸ் 26.7. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ, அதாவது ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கிறத இன்டீஜர் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்போ 26.7 வந்து அதனுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து -27, -28, -29, -30 அப்படின்னு நிறைய வேல்யூஸ் இருந்தாலும் இதில் லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். அது -27 பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் z பாருங்கள். z 23.2 அப்படின்னும் போது இதனுடைய லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ, பட் that should be lesser or equal to x. அதாவது இசட்டில் இருக்க வேல்யூவை விட கம்மியாக இருக்கணும், பட் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜராக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -24 அப்படின்றத பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ CEIL என்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ரிட்டன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர், பட் அந்த வேல்யூ நம்ம கொடுக்குற வேல்யூவை விட கிரேட்டர் தேனாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கணும். ஓகே, ஸோ முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் இது. என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ 26.7 நம்ம வந்து எக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ math டாட் சேல் எக்ஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், பட் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க வேல்யூ விட பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 26.7. ஸோ இதை விட பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 27, 28, 29, 30, 31, 32 அப்படின்றது. அந்த நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா 27ன்றதை பிரிண்ட் பண்ணுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா சேம் தான். உங்களுக்கு வந்து -26.7 போது இதனுடைய இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஓகே, பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26, 25, 24, 23, 22, 21 அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படி எதை பார்த்தோம்னா 26ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, -26ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ -26ன்றதை பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இசட் பாருங்கள். இசட்டில் பார்த்தீங்கன்னா -23.2ன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 23.2 விட பெருசாக இருக்கணும். அப்படின்னும் போது -23ன்றது பார்த்தீங்கன்னா இதை விட பெருசு. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். SQRT என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட். நம்ம கொடுக்குற வேல்யூக்கான ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த SQRT ஃபங்க்ஷனுடைய வாக். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் இட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறத பாருங்கள். A = 30, B = 49, C = 25.5. ஸோ 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், math டாட் SQRT A நம்ம பார்த்தோன்னா இந்த ஏவில் இருக்க வேல்யூ, அதாவது 30ன்றதை ஸ்கொயர் ரூட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸ்கொயர் ரூட் பண்ணால் 5.4 சம்திங் வில் கம். ஸோ தட் இஸ் பிரிண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியினுடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். அதாவது 49 ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம்னா 7. ஓகே, 7 7 7 49. ஸோ ஸ்கொயர் ரூட் நமக்கு வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் சி அப்படின்னும் போது சியினுடைய வேல்யூ 25.5. ஸோ அதை ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நமக்கு வந்து 5.04 சம்திங் வில் கம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் SQRT ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்னுடைய டாப்பில் இம்போர்ட் மேத் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ். கம்போசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்ஸாக ஒரு நெஸ்டட் மேனரில் எடுத்துக்கிச்சுன்னா அதுதான் வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வாங்கணும்னா ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா
EVAL என்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து கம்போசிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example for that. EVAL அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட்ன்றது மீனிங் தான் EVAL. ஓகே, லெட்ஸ் see the example for it. Look at this line. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா n2ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே EVAL என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். நமக்கு இன்புட் ஃபங்க்ஷனை பற்றி தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ வாங்கும். அந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா EVAL ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see how it's working. இப்போ என்ட்ரை ஹிட் பண்ண உடனே நம்மக்கிட்ட இருந்து ஒரு வேல்யூ கேட்கும். ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன்றது நமக்கு ஒரு வேல்யூ கேட்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 5 × 3. ஓகே, நான் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறேன் 2 + 5 × 3. ஓகே, ஜஸ்ட் என்ட்ரை ஹிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூ வாங்கும். ஸோ அந்த வேல்யூவை மறுபடியும் EVAL ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் ஆகுது. பாஸ் பண்ண உடனே EVAL ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா n2ல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் நான் n2 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரை கொடுத்தோடனே n2ல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு தெரியும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய ஆர்டர் என்ன ஆர்டரில் வந்து அது எவாலுவேட் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன்ஸ், அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர். அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ 5 × 3 15ன்றது வரும். நெக்ஸ்ட்டு அந்த 15 2 கூட ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து n2ல் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ன்றது ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஆன்சர் 17ன்றது டிஸ்பிளே ஆகும். ஓகே, this is the concept of composition in functions. அதாவது இன்புட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை EVAL ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, லெட்ஸ் see the next topic, பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ரிகர்சிவ் பற்றி ஸ்டார்டிங்கில் ஸ்மால் இன்ட்ரோ பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்றது ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் நோன் as a recursive functions. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லூப் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் லூப்பு கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோர் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம எந்த லூப் வேணால் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் இட் செல்ஃப். ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டிவ் இடரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் கண்டிஷன்றது பார்த்தீங்கன்னா எல்லா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். லைக் இன்ஃபினிட்டிவ் லூப் மாதிரி கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, லெட்ஸ் see overview of how recursive function works. Let's see the first point. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு அதை கால் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ப்ரோக்ராமு இந்த பேஸ் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதோ அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான அவுட்புட்டை கொடுத்துட்டு அது வெளியில் வந்துடும். சப்போஸ் அந்த பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பை யூஸிங் த கால்ஸ் இட் செல்ஃப் மெத்தடில், அதாவது ரிகர்சன்ஸ் மெத்தடில் கண்டினியூஸாக அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதோ அப்போ வெளியில் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் ஹவு டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்ஸ். லெட்ஸ் see the example. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். df fact, ஃபேக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அதனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0 நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ன்ற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் இந்த லைன், அதாவது ஃபேக்ட் n-1 அப்படின்ற லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணுது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு மறுபடியும் கால் பண்ணுது. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கால்ஸ் இட் செல்ஃப். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருந்தே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கால்ஸ் இட் செல்ஃப். லெட்ஸ் see the next lesson in next video. Thank you.